Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சைட் விசிட் தான். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து 2-3 வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிவில், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து போட்டிருப்பேன். இந்த ஃப்ளாட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வீடியோ எதுவுமே வந்து போடலை. சைட் விசிட்லேயே வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் வந்து தனித்தனியாக வந்து வீடியோ வந்து போட்டதோட சைட் விசிட்டில் வந்து நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபைனலில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிடுறேன். அதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து செப்பரேட்டாக வீடியோஸ் வந்து போடுறது கிடையாது. முடிஞ்ச வந்து டைம் இருந்தால் வந்து போடுறேன். பட் என்னென்னா அந்தளவுக்கு வந்து டைம் கிடையாது. அதனால் சைட் விசிட் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். அந்த வீடியோனா இதுதான் அந்த வீடியோ. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6th floor 18th floorல வந்து பார்த்தீங்கன்னா சைட் விசிட் வந்து 2 வீடியோஸ்ன்றது வந்து வரும். எல்லாமே செப்பரேட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரே வாட்டி வந்து அப்லோட் பண்ண மாட்டேன். அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த ஃப்ளாட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம், இந்த கீழே ஃப்ளாட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து டால் யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது ஃபுல்லாகவே கேபினெட்ஸ். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். இதோட கேபினெட்ஸ் வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம அங்கேயே ரெடி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த ஃபிக்ஸிங் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் மட்டும்தான் லேமினேட்ஸ்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சைடில் கூட லேமினேட்ஸ் கூட ஃபிட் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஏன்னா இங்கே வந்து பண்ணும்போது ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பாக்ஸ் ஒர்க் வந்து இந்த கேபினெட்ஸ் வந்து பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா லேமினேட்ஸ் வந்து ஒட்டுற மாதிரி தான் மேக்ஸிமம் வரும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து ஃபால் சீலிங் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். உங்களுக்கு வந்து சுற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து லைட்ஸ், எலக்ட்ரிக்கல் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருப்போம். அப்படின்னா ஃபால் சீலிங் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்து கொடுத்துருப்போம். லைட்ஸ்ன்றது வந்து எதுவுமே வந்து நம்ம கொடுக்கல. ஆல்மோஸ்ட் வந்து கேபினெட்ஸ் எல்லாத்தையும் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து டோர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டால் யூனிட். இப்போ இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரேண்டமாக இருக்கும். செல்ஃப் எல்லாமே இப்போ வந்து ஒரு செல்ஃப் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு வெர்டிக்கலாக போட்டிருப்போம், அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் வந்து போட்டிருப்போம். பட் என்னென்னா இந்த யூனிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல ஓப்பன் இருக்கும். இப்போ கலர் மைக்கெல்லாம் இருக்குல்ல, லேமினேட்ஸ்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும். சில இதில் வந்து டோர் வரும். இந்த மாதிரி வந்து ரேண்டமாக மாறி இருக்கும். அதே மாதிரி நான் வார்ட்ரோப்லாம் கூட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வால்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் வந்து டிவி யூனிட். இது வந்து ஃபுல் பேனலிங் வந்து பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்ன்றது வந்து ஒரு டிவி யூனிட். இது டிவி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து தனியாக ஒரு பேனல் மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணி தான் பண்ண போகிறோம். இதில் வந்து இவ்வளோ எலக்ட்ரிக்கல் வரும். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போர்டில்ன்றது வந்து வந்துடும். டிவி வந்ததுக்கப்புறம் டிவிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருந்துடும். இது வந்து பில்டர் சைட்லேருந்து கொடுத்தது. ஏன்னா இதில் வந்து இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணது. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம பண்ணலை. பட் என்னென்னா அதில் ஆல்ட்ரு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் நம்ம தான் வந்து பண்ணதுனால ஆல்ரெடி வந்து பில்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. சில இடத்துல மட்டும்தான் நம்ம எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்ன்றது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட். இந்த பேஸ் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கீழேயும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் டிசைன் வந்து கொடுத்துருக்கும். கீழே அப்படின்னா 6th floorல, இது வந்து 18th floor. 18th floorல வந்து பார்த்திங்கன்னா சேம் இங்கே இருக்கிற கேபினெட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று தான். ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொன்னது தான். 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு. அதனால் இங்கே என்னென்ன கேபினெட்ஸ் இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் கீழேயும் இருக்கும். பட் என்னென்னா 3D எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து பிடிக்கல. சிலதெல்லாம் வந்து ஆல்ட்ரு வந்து பண்ணியிருக்கோம். ஆல்ட்ரு பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து கேபினெட்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணும்போது திருப்பி ஆல்ட்ரு பண்ணும்போது ஒர்க்குன்றது வந்து அதிகமாக இருக்கும். ஃபைனல் அவுட்புட்டில் வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் வேணால் பாருங்கள். அதுக்கு அதோட கேபினெட்ஸ் இதோட கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா இது வந்து பாக்ஸ் கேபினெட், அது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கேபினெட் வந்து பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் டால் யூனிட், டிவி யூனிட், இது வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி யூனிட்.
இந்த க்ராக்கரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு கவுண்டர் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரா, கீழே வந்து டோர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேபினெட் வந்து இருக்கும். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ரொஃபைல் ஷட்டர்ன்றது வந்து வந்துடும். இந்த ப்ரொஃபைல் ஷட்டர்ன்றது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணாலும் பட்ஜெட் வந்து ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ப்ரொஃபைல் ஷட்டருக்கு பதிலாக வந்து டோராக வந்து போட்டுருவோம். இந்த க்ராக்கரி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இது வந்து செப்பரேட் கேபினெட். இந்த கேபினெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செப்பரேட்டாக இருக்கும். அந்த சைடு வந்து வால் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெக்ஸ்லேயும் அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் வந்து இந்த ப்ளைவுட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது செப்பரேட் வந்து ஒரு கேபினெட் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். உங்களுக்கு வந்து ரெண்டு சைடு வந்து டிசைன் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 6th ஃப்ளோர் 18th ஃப்ளோர்லேயும் வந்து ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வராது. ஒரு வேளை வருது அப்படின்னா சின்ன சின்ன டிஃப்ரென்சியேஷன்ன்றது தான் வரும் தவிர பெருசாலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் வந்து நீங்கள் பண்ண வேணாம். ஏன்னா ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். லேமினேட்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து கீழே இருக்கிற க்ராக்கரிலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் லேமினேட்ஸ்ன்றது வந்து இருக்கும். அது கொஞ்சம் டார்க்கிஷாக இருக்கும். இது கொஞ்சம் லைட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இதில். அதுக்கப்புறம் வந்து இந்த க்ராக்கரி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து கேபினெட் வந்து பண்ணும்போது 2 சைடுன்றது வந்து பண்ணியிருப்போம். நான் இந்த சைடு வந்து காமிக்கிறேன். இந்த க்ராக்கரி யூனிட் வந்து பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட டெப்த்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் சென்டரை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். உங்களுக்கு அந்த சைடு கேபினெட், இந்த சைடு வந்து ஒரு இன்சைடு ஒரு கேபினெட் இருக்கும், உள் சைடு வந்து ஒரு கேபினெட் அப்படின்னா ஒரு பாக்ஸ்ன்றது வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து மெயினாக வந்து கொடுத்தது காரணம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல டிவைடர் அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மெயின் டோர், அங்கேருந்து மெயின் டோர் வந்துடும். மெயின் டோர்லேருந்து டேரெக்டாக வந்து பூஜா யூனிட் வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் க்ராக்கரி யூனிட். இதுவே வந்து பார்த்திங்கன்னா டிவைடர் வந்து போட்டுருக்கலாம். பட் என்ன ஸ்டோரேஜ்ன்றது வந்து எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க முடியாது. இது வந்து 2 BHK அப்பார்ட்மெண்ட். அதனால் 2 லாஃப்ட் தான் வந்து மொத்தமாகவே இருக்கும். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் லாஃப்ட் தான் இருக்கும். அதனால் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ்க்காக தான் வந்து மேக்ஸிமம் வந்து இது நாங்கள் பிளான் பண்ணோம். அதனால் டிவைடர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ராக்கரி யூனிட்ன்றது வந்து பிளான் பண்ணோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட். இந்த பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா 7 feet இருக்கும். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கலர் லேமினேட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஒட்டியிருக்கும். நார்மல் ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து க்ளாஸி லேமினேட்ஸ் வந்து ஒட்டியிருக்கும். இதுவே வந்து 6th ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரலிக் வந்து உள்ளே ஒட்டியிருப்போம். அது தனியாக ஒரு பூஜா ரூம்ன்றது வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோஸில் வந்து என்ன பேசினாலும் கூட ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பேசும்போது நீங்கள் ரெண்டுத்தையுமே வந்து பாருங்கள். ஒரே ஃப்ளாட்டு தான், ஒரு ஆள் வந்து ஒரு மாதிரி வந்து பண்ணுவாங்க. பட் என்னென்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து லைட்டாக டிஃப்ரென்சேஷன் வந்து இருக்கும். ஏன்னா பூஜா யூனிட் வந்து சேம் பிளேஸ் தான், கீழேயும் மேலேயும். பட் என்னென்னா இது வந்து செப்பரேட் கேபினெட், கீழே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ரூமே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து கிச்சன், இது வந்து அக்ரலிக் கிச்சன். கீழே வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா வரும். உங்களுக்கு வந்து இந்த சைடில் வந்து ஒயிட் கலரில் வந்து அக்ரலிக்கெலாம் ஒட்டியிருப்போம். பட் என்னென்னா இந்த ஒயிட் கலர்ன்றது வந்து வெறும் வந்து சைடில் மட்டும்தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் என்னென்னா டோர்ஸ்லான்றது வந்து எதுவுமே வராது. நீங்கள் அதுவே 6th ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் இருக்கும். 18th ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் கலர், இதுவும் 2 கலர்ஸ் தான். பட் என்னென்னா டோர்ஸில் வந்து கீழே வந்து 2 கலர் இருக்கும். இது வந்து டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர். இதுக்கன்ட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா இது வந்து சைட் விசிட்னால வந்து வீடியோவோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். ஓவரால் கேபினெட்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து டோர்ஸ், அதுக்கப்புறம் டேண்டம் ஒர்க்கெலாம் வந்து தனித்தனியாக இருக்குது. டேண்டம் ஒர்க்கெலாம் வந்து பண்ணணும்.
இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். இந்த கிட்ஸ் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து கேபினெட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து டோர்ஸ் ஒர்க்கு தான். ஆக்சுவலாக வந்து திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வந்து வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்ன்றது வந்து இருக்கும். நான் இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக வார்ட்ரூப் வந்து காமிக்கிறேன். இந்த கேபினெட் வந்து ரைட் சைடில் வந்து வார்ட்ரூப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட் ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துடும். கேபினெட் ஒர்க்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோட இன்னர் கேர்கேஸ் வந்து ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் தான் டோர் வந்து நம்ம டிசைன் பண்ணி பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டோர் ஒர்க்குன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து பண்ணி அப்படியே டேரெக்டாக வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பட் என்னென்னா அதுக்கு முன்னாடி வந்து கேர்கேஸ் ஒர்க்குன்றது வந்து இப்படி தான் இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங். நீங்கள் ஃபால் சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 லைட்ன்றது வந்து 12 வாட்ஸ் லைட் வந்து கொடுத்துருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 வாட்ஸ் வந்து ஸ்பாட் லைட்ன்றது வந்து கொடுத்துருக்கும். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து விண்டோக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட்ன்றது வந்து வரும். ரைட் சைடில் வந்து வார்ட்ரோப் வந்துடும். இப்போது விண்டோக்கு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து வரும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த விண்டோலேருந்து வெளிச்சன்றது வந்து வரும். ஒரு வேளை வந்து கரண்ட் இல்லை அப்படின்னா கூட ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து யூனிட்ஸ்லாம் வந்து பண்ணுறது. மேக்ஸிமம் நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலினால் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டோரேஜ் தான் வந்து பார்ப்பாங்க. நான் நல்ல டிசைன்லாம் வந்து காமிப்பேன். பட் என்னென்னா டிசைன் வந்து காமிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்ப்பாங்க. அதனால தான் எங்கே பார்த்தாலும் பாக்ஸாக கேபினெட்ஸ் வந்து மேக்ஸிமம் அதிகமாகவே இருக்கும். அதே ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுவோம். இந்த சைடு வந்து ஒரு கேபினெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட். இது ஓவராலே வந்து பார்த்திங்கன்னா 2 கேபினெட்ஸ்லேயே ஒர்க்குன்றது வந்து முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இதோட ஃபிட்டிங் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டேயில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து டோர்ஸ் நீங்கள் அதுவே 6th ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா டேண்டம்ஸ் இருக்கும். 18th ஃப்ளோரில் இது வந்து 18th ஃப்ளோர். இது 18th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து ட்ராவர்ஸ்ன்றது வந்து டெலிஸ்கோப் ட்ராவர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் அது வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட். அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பேக் பேனல் வந்துடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் வந்து கொடுத்துருக்கோம். 2 ட்ராவர்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உடன் ஃப்ளோர் வந்து போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் கூட உடன் ஃப்ளோர் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா பெட்ரூம்ஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப்பும் கீழே இருக்கிற வார்ட்ரோப்பும் சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இது வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 கேபினெட்ஸ் வரும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் கேபினெட் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது இப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். மற்றபடி வந்து ஒன்றுமே கிடையாது. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கேபினெட். இது ஒரு கேபினெட், இது ஒரு கேபினெட், இது ஒரு கேபினெட். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 கேபினெட்ஸ்ன்றது வந்து வரும். அந்த கேபினெட்டில் வந்து ஃபுல்லாகவே செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கேபினெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரா, இதில் வந்து 2 ட்ரா, அவ்வளோதான். கீழே வந்து பார்த்திங்கன்னா டேண்டம்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராஸ் வந்து கொடுத்துருப்போம். ட்ராவும் கொடுத்துருப்போம், டேண்டமும் கொடுத்துருப்போம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மிரர் யூனிட். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மிரர் யூனிட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்ன்றது வந்து இருக்கும். அது ஓவராலாக 1 ஃபீட்லேயே வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்து பண்ணுவோம். பட் என்னென்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து செப்பரேட்டாக வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து செப்பரேட்டாக இருக்கும். அந்த மிரரை வைக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். இது வந்து ஸ்டடி யூனிட் வந்து பேஸ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ராவர்ஸ்ன்றது வந்து கொடுத்துருப்போம். அப்பர் யூனிட்டில் வந்து மேலே மட்டும்தான் டோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட் வர மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். கிச்சன்லேயும் அதுக்கப்புறம் டிவி யூனிட்லேயும் அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் பெட்ரூம்லேயும் வந்து வரும்.
இந்த ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து நம்ம போட தான் போகிறோம். பட் என்னென்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிட்டு நான் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம், ஒரு கேபினெட்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து இருக்கிற லேமினேட்ஸ். ஏன்னா 6th ஃப்ளோர்லேயும் 18th ஃப்ளோர்லேயும் வந்து நம்ம தான் வந்து இன்டீரியர் வந்து பண்ணும்போது சேம் ஆல்மோஸ்ட் வந்து கேபினெட்ஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா அந்த லேமினேட்ஸ் வரும்போது ஒரே கேபினெட்ஸ் தான். பட் என்ன லேமினேட்ஸ் வரும்போது அதோட யூனிட் இதோட யூனிட் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் ஃபால் சீலிங் வந்து காமிக்கிறேன். ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து 4 லைட்ஸ்ன்றது வந்து கார்னரில் வந்து கொடுத்துருப்போம். இது வந்து சிங்கிள் லேயர் ஃபால் சீலிங் வந்து கம்ப்ளீட்டாகவே நம்ம இது வந்து பண்ணியிருக்கோம். இதில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட். இந்த ஸ்பாட் லைட் வந்து பார்த்திங்கன்னா 8 வாட்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்கோம் ஸ்பாட் லைட்ஸ். இது வந்து சிங்கிள் லேயர் ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து கொடுத்துருக்கோம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.